அன்புக்குரிய நேயர்களே, மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியுடைய 255வது தொடரிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களுடைய ஹுத்பாக்களை மொழிபெயர்க்கக்கூடிய அந்த வரிசையில் இரண்டாவதாக புனித மஸ்ஜிதுன் நபவி மதீனா முனவராவுடைய பள்ளிவாசலுடைய ஹுத்பாவை நாங்கள் மொழிபெயர்க்கின்றோம். ஹுத்பாவை ஹத்தீப் அப்துல் முஹ்சின் பின் முஹம்மது அல் காசிம் ஹஃபிதுல்லாஹ் நிகழ்த்தின ஹுத்பாவின் தலைப்பு மனிதனுடைய வாழ்வு முடிவடையக்கூடிய அந்த அஜல் முடிவடைவதன் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் பாடங்களும், மரணங்களின் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடங்கள் படிப்பினைகள். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களை இஸ்லாத்தை பின்பற்றுமாறு வலியுறுத்துகின்றான். இஸ்லாத்துடைய அடிப்படைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். ஒரு மனிதன் முஸ்லீமாக வேண்டுமாக இருந்தால் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த ஈமான் தான் ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இஸ்லாத்துடைய அடிப்படை 6 அம்சங்களில், ஈமானுடைய அடிப்படை 6 அம்சங்களில் ஒன்றுதான். 6 அம்சங்கள் என்னவென்றால் அல்லாஹ்வை நம்புவது, அதே போன்று மறுமை நாளை நம்புவது அடிப்படையான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை சம்பந்தமாக சொன்ன எல்லா விடயங்களையும் நம்புவது. மௌத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய வாழ்க்கைக்கு மறுமையுடைய வாழ்வு என்று சொல்லப்படும். கபருடைய வேதனையாக இருக்கலாம், கபருடைய தண்டனையாக இருக்கலாம், கபருடைய நிம்மதியாக கபருடைய இன்பங்களாக இருக்கலாம். நாளை மறுமையில் ஒரு மனிதன் கபரில் எழுப்பாட்டப்படும் வரைக்கும், தீர்ப்பு வழங்கப்படும் வரைக்கும் உள்ள வாழ்க்கை அது மறுமையுடைய வாழ்வு என்று சொல்லப்படும். ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய முதலாவது நிலைமை தான் அஜல் ஏற்படுவது, மரணம் ஏற்படுவது. மலக்குமார்கள் வானத்திலிருந்து வருவார்கள், அழகான பிரகாசமான மலக்குமார் வருவார்கள். அவருடைய முகம் சூரியனை போன்று ஜொலித்துக் கொண்டிருக்கும். கஃனை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அதே போன்று வாசனை திரவியங்கள் எடுத்துக்கொண்டு வருவார்கள். சொர்க்கத்துடைய அந்த மரணிக்கக்கூடிய நபருக்கு முன்னால் அவருடைய கண் பார்வை எட்டும் அளவுக்கு வானவர்கள் அமர்ந்திருப்பார்கள். பிறகு மலக்குல் மௌத் வந்து அவர்கள் அந்த மனிதனுடைய தலையை பக்கத்தில் இருந்து கொண்டு, மனமான நஃப்ஸே, நீ அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம், அவருடைய பொருத்தத்தின் பக்கம் நீ சென்று விடுவாயாக என்று சொல்வார்கள். அப்போது அந்த மனிதனுடைய ரூஹ் வெளிப்படும். எப்படி என்றால், ஒரு 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 தண்ணீரை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு தோல் துருத்தியிலிருந்து எப்படி தண்ணீர் சொட்டு சொட்டாக வடியுமோ அது போன்று அவருடைய ரூஹ் மெதுவாக கலண்டுவிடும். காஃபிராக இருந்தால், நரகவாசியாக இருந்தால், வானத்திலிருந்து கருப்பான பயங்கரமான வானவர்கள் இறங்குவார்கள். அவர்கள் அதாவது கடினமான கஃன் அல்ல, கம்பளி புடவை, கடினமான கம்பளி புடவையை கொண்டு வருவார்கள். அந்த காஃபிரான மனிதனுக்கு முன்னால் கண் பார்வை எட்டும் அளவுக்கு அந்த மலக்குமார் உட்காருவார்கள். பிறகு வானவர் மலக்குல் மௌத் வந்து அவர்கள் பக்கத்தில் இருந்து கொண்டு, மோசமான ரூஹை, மோசமான மனிதனே, அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கம் நீ செல்வாயாக என்று சொல்லப்படும். அவருடைய உடம்பை விட்டு பிரிந்து செல்லும். எப்படி என்றால், ஒரு ஈரமான கம்பளி புடவையில் இருந்து அதை ஈரமான கம்பளி புடவைக்கு மேலால் அல்லது ஒரு கம்பியால் அந்த புடவையை போட்டு இழுத்தால் எப்படி இழுபட்டு வரும், அதை போன்று வேகமாக அவருடைய ரூஹு ஒரு கஷ்டமான நிலைமையில் பறிக்கப்படும். அஹ்மத் என்ற கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மலக்குல் மௌத் ஒரு அடியானுடைய ரூஹை உடம்பை விட்டு கலட்டிவிட்டால், முஃமினான அடியான் உலகத்துடைய சோதனைகள், நிம்மதி நெருக்கடிகளை விட்டு நிம்மதி பெறுவார். அல்லாஹ் ரஹ்மத்தின் பக்கம் சென்று விடுவார். பாவியானவர், அவரை விட்டு உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களும் படைப்பினங்களும் ஊர்களும் மக்களும் மரங்களும் மலைகளும் மிருகங்களும் அவரை விட்டு நிம்மதி பெறும். புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு அந்த மனிதன் இன்னொரு வாழ்க்கைக்கு செல்வார். அதுதான் பர்ஸகுடைய வாழ்க்கை, உலகத்துக்கும் கியாமத்துடைய நாளுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை. கபர் என்பது ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய முதலாவது நிலையாக இருக்கிறது. ஒரு மையத் கபரில் வைக்கப்பட்டால் அந்த மையத்தை அடைக்கிவிட்டு செல்லக்கூடியவருடைய செருப்பு சத்தத்தை அந்த கபருக்கு அந்த ஜனாசா கேட்கும். பிறகு கபரிலே அவர்களுக்கு சோதனைகள் ஏற்படும். 3 கேள்விகள் கேட்கப்படும். அதில் அநேகமானவர்கள் அந்த கேள்விக்கு பதிலளிக்க மாட்டார்கள். ஒரு சில பேர்களை பதிலளிப்பார்கள். ஈமான்தாரிகள் மாத்திரமே பதிலளிப்பார்கள். சொன்னார்கள், எனக்கு அல்லாஹு தஆலா கூறியிருக்கிறான், நீங்கள் கபரிலே உங்களுக்கு சோதிக்கப்படும், நீங்கள் கபரிலே சோதிக்கப்படுவீர்கள். தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் கபரிலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டது. அதுக்கு 2 மலக்குமார்கள் வருவார்கள். வந்து அந்த மனிதனுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு கேள்வி கேட்பார், ரப்பி யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய நபி யாரு, யார் மார்க்கத்தில் உறுதியாக இருந்து ஈமான்தாரிகளாக மௌத்தாக அவரும் சொல்வார்கள், என்னுடைய ரப் அல்லாஹ், எனது மார்க்கம் இஸ்லாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்று சொல்வார்கள். பிறகு அவருக்கு சொல்லப்படும், நீங்கள் உங்களுடைய நரகத்தில் நீங்கள் செல்ல வேண்டிய நரகத்துடைய இடத்தை பாருங்கள், அல்லாஹு தஆலா அந்த நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்து அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தந்து விட்டான் என்று அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்வார். காஃபிர் அல்லது முனாஃபிக் நரகவாசியாக இருந்தால் அவர் சொல்வார், எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியாது, மக்கள் சொல்வதையெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், நான் ஓதவும் இல்லை, படிக்கவும் இல்லை, மார்க்க விடயங்களை தேடவும் இல்லை என்று அவர் கை செய்தப்படுவார். பிறகு அவருக்கு ஒரு இரும்பு சுத்தியலால் அடிக்கப்படும். அவருடைய 2 காதுகளுக்கு இடையிலே அடிக்கப்படும். அவர் சத்தம் போடுவார். அவருடைய சத்தத்தை ஜின்களையும் மனிதர்களையும் தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் கேட்கும். புகாரி முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிறுவ அந்த சோதனைக்கு பின்னால் ஒன்றோ நிம்மதியான சொர்க்கத்துடைய வாழ்க்கை அல்லது நரகத்துடைய வாழ்க்கை. கியாமத்துடைய நாள் வரைக்கும் கபரில் சொர்க்கத்துடைய இன்பத்தை அனுபவிப்பார் அல்லது நரகத்துடைய வேதனைகள் அனுபவிப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபிரௌனுடைய கோத்திரத்தினர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும், நரகம் அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் எடுத்து காட்டப்படும். கியாமத்துடைய நாளில் அவர்களுக்கு சொல்லப்படும், நீங்கள் எல்லோரும் கடுமையான என்னுடைய தண்டனைக்குள்ளால் சென்று விடுங்கள் என்று. சூரா காஃபிர் 45-46 வசனம். அதே போன்றுதான் இந்த சமூகம் உலகத்தில் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த உம்மத்து கபரிலே சோதிக்கப்படும்.
அதாபை கொண்டு சோதிக்கப்படும். முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை 2 கபர்களுக்கு பக்கத்திலே சென்றார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கபர்கள் இரண்டுமே தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பெரும் பாவங்களினால் தண்டிக்கப்படவில்லை. ஒருவர் மக்களுக்கு மத்தியில் அதாவது கோல் மூட்டக்கூடியவர், கோல் சொல்லக்கூடியவராக இருந்தார். மற்றவர் சிறுநீர் கழித்துவிட்டு முறையாக சுத்தம் செய்யாதவராக இருந்தார். அதனால் அவர் இருவரும் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்படும். அதே போன்று மனிதர்கள் ஜின்கள் அல்லாத ஏனைய படைப்பினங்கள் கபருடைய வேதனைகளை தன்னுடைய அந்த சத்தங்களை காதுகளினால் கேட்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுக்கு நரகவாசிகளை கபரில் தண்டிக்கப்படும் அந்த தண்டனையின் சத்தத்தை மிருகங்கள் அனைத்தும் கேட்கும் என்று சொன்னார். புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் ஏன் இந்த கபருடைய தண்டனை மனிதர்களுடைய காதுக்கு ஏன் கேட்காது என்ற காரணத்தை சொன்னார்கள். காரணம் என்னவென்றால், கபருடைய தண்டனையை மனிதர்கள் தங்களுடைய காதுகளினால் கேட்டால் யாரும் மையத்துக்களை அடக்குவதற்கு முன் வர மாட்டார்கள். இந்த ஹதீஸ் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஜனாசாக்களை அடக்க மாட்டீர்கள் என்று இல்லை என்றால் அல்லாஹ் இடத்தில் நான் துஆ செய்வேன். கபரில் நரகவாசிகளுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைகளை நான் கேட்கக்கூடிய அந்த தண்டனை எனக்கு கேட்கிறது. அது நீங்களும் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்தில் துஆ செய்வேன். கேட்பதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்று துஆ செய்வேன். நீங்கள் அப்படி செய்தால், நீங்கள் கபருடைய தண்டனையுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டால் நீங்கள் யாருமே ஜனாசாக்களை அடக்க மாட்டீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தண்டனையாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், ரூஹுக்கும் உடம்புக்கும் ரெண்டுக்கும். மனிதனுடைய ரூஹுக்கும் தண்டனை இருக்கிறது. மனிதனுடைய ரூஹுக்கும் நரகவாசியாக இருந்த தண்டனை, சொர்க்கவாதியாக இருந்தால் அவருடைய உடம்புக்கும் நிம்மதி, ரூஹுக்கும் நிம்மதி கிடைக்கும். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், தண்டனையும் இன்பமும் மனிதனுடைய ரூஹுக்கும் இருக்கிறது, உடம்புக்கும் இருக்கிறது. இது அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ கொள்கையில் உள்ளவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு அம்சமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு எப்போதுமே அல்லாஹ்விடத்திலே கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு, ஒவ்வொரு தொழிலை பின்னால் பாதுகாப்பு தேடுவார்கள். சஹாபாக்கள் ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். சஹாபாக்கள் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய வேதனை விட்டு அல்லாஹ்விடத்தில் கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் துஆவை உடனடியாக செய்தார்கள். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வேதனை விட்டும் தொழுகின்ற போது நீங்கள் துஆ செய்யுங்கள், பாதுகாப்பு தேடுங்கள் என்று சஹாபாக்களை பார்த்து பணிப்பார்கள். ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உங்கள் ஒருவர் முதலாவது தஷஹுதை ஓதிவிட்டால் 4 விடயங்களை விட்டால் அல்லது பாதுகாப்பு தேட வேண்டும். நரகத்துடைய வேதனை, கபருடைய வேதனை, உலகத்துடைய மௌத்துடைய ஃபித்னாக்கள், அதேபோல் தஜ்ஜாலுடைய சோதனைகளை விட்டு பாதுகாப்பாயாக. புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி வ மின் அஸாபின் நார் வ ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் என்ற துஆ, வ மின் ஷர்ரில் மஸீஹித் தஜ்ஜால் என்ற துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு குர்ஆனுடைய சூராவை படித்துக் கொடுப்பதை போன்று படித்துக் கொடுப்பார். புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கபரிலே மௌத்தாகி வாழக்கூடியவர்கள் தனக்காக துஆ செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவருடைய துஆவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மண்ணறையில் வாழக்கூடியவர்களிடத்திலே துஆ கேட்பது, அவர்களை கொண்டு உதவி பெறுவது, அவர்களின் பக்கம் திசையை முன்னோக்கி துஆ செய்வது ஷிர்க்குடைய அடிப்படையாக இருக்கிறது. மனிதர்களுக்கு மத்தியிலே முதலாவது ஷிர்க் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? மரணித்தவர்களிடத்திலே உதவி தேடியதாகும். எனவே மரணித்தவர்களே தேவையுள்ளவர்களாக அடியார்களுடைய உயிரோடு வாழக்கூடிய ஒரு துஆவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது மரணித்தவர்களால் எந்த ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் தான் எல்லா விடயங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, கபூர் என்பது மனிதனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கபரை போன்ற உபதேசம் ஒன்றுமே கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபருக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டால் தாடி நனையும் அளவுக்கு அழுவார்கள். அஹ்மது இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஹதீபாக குத்பா செய்தார்கள். அப்போது கபருடைய தண்டனையை சொன்னார்கள். சொல்கின்ற போது முஸ்லீம்கள் சத்தம் போட்டார்கள். எந்த அளவுக்கு கண்டால் மிகவும் ஒப்பாரி வைத்து முஸ்லீம்கள் அழுதார்கள். புகாரி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய ஏகத்துவம், அது அல்லாஹ்வை நம்புவது, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது கபருடைய வேதனை விட்டு பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரு முஃமின் கபரில் வைக்கப்பட்டால் அதுக்கு பின்னால் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித், ஈமான்தாரிகளை உறுதியான வார்த்தையை கொண்டு அல்லாஹ் உறுதிப்படுத்துவாதான் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தை. இது கபருடைய வேதனை விட்டு மனிதனை பாதுகாக்கும். சாலிஹான அமல் கபரில் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக, வேதனையை விட்டு பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், முஃமின்கள் கபரில் வைக்கப்பட்டு விட்டால் ஒரு மனிதர் வருவார், அழகான முகம், அழகான ஆடை, நல்ல நறுமணத்தோடு வருவார். வந்து சொல்வார், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட விடயத்தை விட்டு கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள், அதான் இன்றைய நாள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள். அப்போது கபரில் அடக்கப்பட்ட மனிதன் கேட்பார், நீங்கள் யார் என்று. உங்களுடைய முகம் நல்லவருடைய முகத்தை போன்று இருக்கிறது. அப்போது அந்த நஃபர் சொல்வார், நான் தான் அந்த வந்த நஃபர் சொல்வார், நீ செய்த சாலிஹான அமல். அஹ்மது இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே உண்மையான புத்திசாலி உலகத்தில் மரணத்துக்கு முன்னால் சாலிஹான அமல்களை செய்து மறுமையுடைய வாழ்வுக்காக வேண்டி தயாரிப்பு செய்வார். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது, அவனுடைய அஜல் எங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. உலகத்துடைய வாழ்க்கை எவ்வளவுதான் நின்று சென்றாலும் கபரை விட்டு எங்களுக்கு தப்பிக்க முடியாது. கபருக்கு சென்றுதான் நாங்கள் மறுமையாடு சொர்க்கத்தோ நரகமோ செல்ல வேண்டும் என்று சொல்லி, மனிதர்களே, நீ அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது. அல்லாஹின் பக்கம் நீ திருப்பி அனுப்பப்படுவாய் என்ற அந்த சூரா இன்ஷிகாக்குடைய 6வது வசனத்தை ஓதி
துவா செய்து ஹத்தீப் அப்துல் முஹ்சின் காசிம் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் முதலாவது ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார். இரண்டாவது ஹுத்பாவில் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அல்லாஹ்வுடைய அடியார் உலக வாழ்க்கை சுருக்கமானது, அது அவசரமாக சென்றுவிடும், உலகம் ஒரு மனிதனை பராமுகத்தின் பால் இட்டுச் செல்லும், கபர் ஒரு மனிதனை மறுமையை ஞாபகப்படுத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கபரை நீங்கள் தரிசியுங்கள், அது உங்களுக்கு மரண சிந்தனையை தரும். முஸ்லீமிலிருந்து செய்தி பதிவு செய்யப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கபரு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கபரை ஞாபகப்படுத்துவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சூரிய கிரகணம் ஏற்பட்ட போது தொழுது விட்டு செல்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் கபருடைய வேதனை விட்டு அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என்று உபதேசம் செய்துவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். எனவே கபருடைய வேதனை விட்டு அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள், கபருடைய வேதனை ஒன்று பண்ணக்கூடிய பாவங்களை விட்டு நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளுங்கள், உலகத்திலும் மறுமையிலும் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி அதற்கான காரணங்களை செய்து வாருங்கள் என்று சொல்லி நீண்ட துஆவை செய்து ஹத்தீப் அப்துல் முஹ்சின் அல் காசிம் ஹஃபிதுல்லாஹ் முழுமையாக புனித மஸ்ஜிதுன் நபவியுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார்கள்.